Hello students, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னா சாப்டர் 1 நம்பர்ஸ்ல கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ். நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு நம்பரை வந்து எப்படி நம்ம இன்னொரு நம்பரோட கம்பேர் பண்ணணும், எப்படி லெஸ் தென் கிரேட்டர் தென் போடணும் நமக்கு தெரியும் இல்லையா? ஓகே, இப்போ பாருங்க கம்பேரிங் நம்பர்ஸ் வித் அன்ஈக்குவல் நம்பர்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ். அதாவது என்னன்னா இப்போ ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை வந்து கம்பேர் பண்ணணும். நமக்கு எதுல வந்து எந்த நம்பர்ல வந்து டிஜிட்ஸ் அதிகமா இருக்கோ அந்த நம்பர் தான் வந்து கிரேட்டர் நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ இந்த क्वेश्चनல பாருங்க எது வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இதுல எது பெருசு, இதுல 5 டிஜிட்ஸ் தான் இருக்கு, அப்ப இதுல 6 டிஜிட்ஸ் இருக்கு. அப்ப வந்து இந்த நம்பர் தான் வந்து பெரிய நம்பர், அதாவது கிரேட்டர் நம்பர்னு சொல்றோம். இப்போ இது பாருங்க, சப்போஸ் we are given more than 2 நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு இதுல வந்துட்டு எது வந்து பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் நம்மளால ஈஸியா சொல்ல முடியலையா? ஏன்னா இதுல வந்து 1 டிஜிட் இருக்கு, 5 வந்து 1 டிஜிட் இருக்கு, அதனால இதுதான் வந்து இருக்கிறதுலயே வந்து லீஸ்ட் நம்பர். இது வந்து 5 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ இந்த क्वेश्चन பாருங்க, ரைட் தி நம்பர்ஸ் இன் தி அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அசெண்டிங் ஆர்டர்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்ன பண்ணணும், சின்ன நம்பர்ல இருந்துட்டு பெரிய நம்பர் வந்து எழுதணும், அதான் வந்து அசெண்டிங் ஆர்டர். அப்போ இந்த क्वेश्चनல வந்து இருக்கிறதுலே வந்து எது சிறிய நம்பர், நமக்கு ஒரு டிஜிட் இருக்கிறதா வந்து சின்ன நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன எழுதணும், 9 லெஸ் தென் சிம்பிள் போடணும். நெக்ஸ்ட் வந்துட்டு 2 டிஜிட் உள்ளது என்னது 50, அப்புறம் less than, அப்புறம் 3 digit உள்ளது less than, புரிஞ்சுதா உங்களுக்கு? இது வந்து எப்படி அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும்னு, சின்ன நம்பர் இருந்து பெரிய நம்பர் எழுதணும். அடுத்தது find the least and greatest among the numbers அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து எது லீஸ்ட் நம்பரு, 1 டிஜிட் உள்ளது, அப்ப 3 தான் வந்து செகண்ட் क्वेश्चन 3 தான் வந்துட்டு என்னது லீஸ்ட் நம்பர். இதுல வந்து எது வந்து கிரேட்டஸ்ட் நம்பர், நமக்கு வந்து 5 டிஜிட்ஸ் உள்ளதா வந்து கிரேட்டஸ்ட் நம்பர். அப்ப வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து என்ன எழுதுவீங்க, 5 0 9 3 5. புரிஞ்சுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் இது பாருங்க, கம்பேரிங் நம்பர்ஸ் வித் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். நமக்கு வந்து டிஜிட்ஸ் வந்துட்டு அன்ஈக்குவலா இருந்ததுன்னா எப்படி நம்ம வந்து கம்பேர் பண்ணணும் நமக்கு ஈஸியா தெரியும். இப்போ வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருந்ததுன்னா எப்படி நீங்க வந்துட்டு கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, இருக்கிறதுலே வந்து ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ இருக்கிறதுல வந்து கம்பேர் பண்ணிட்டே வரணும். அப்போ பண்ணிட்டு வரும்போது உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த क्वेश्चन பாருங்க, இந்த நம்பர் நம்ம வந்து பிளேஸ் வேல்யூ சார்ட்ல போட்டு கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் க்ரோர் பிளேஸ்ல வந்துட்டு இருக்கிற நம்பர்ஸை வந்துட்டு கம்பேர் பண்ணலாம். க்ரோர் பிளேஸ்ல என்ன டிஜிட்ஸ் வருது, 5 வருதா, அப்ப இது ரெண்டுமே என்ன நமக்கு ஈக்குவல். அடுத்து 10 லேக் இடத்துல 9 இதுவுமே ஈக்குவல். லேக் பிளேஸ்ல அப்படியே கம்பேர் பண்ணிட்டே வரும்போது நமக்கு பாருங்க ஒன்ஸ் பிளேஸ்ல வந்துட்டு எது வந்து அதிகமா இருக்குது, செகண்ட் நம்பர் தான் அதிகமா இருக்கு. அப்போ வந்து இந்த ரெண்டு நம்பர்ல வந்து எது பெருசு, செகண்ட் நம்பர் தான் வந்து பெருசு. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ பாருங்க நமக்கு வந்து எந்த நம்பர் பெருசு, செகண்ட் நம்பர் தான் வந்து பெருசு. நெக்ஸ்ட் இது பாருங்க, கம்பேர் த 2 நம்பர்ஸ் அண்ட் இப்போ இந்த சைன்லாம் வந்து இந்த சார்ட்ல போட சொல்லியிருக்காங்க. இந்த क्वेश्चन பாருங்க, இதுல வந்து நமக்கு எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு, 5 இருக்கு, இதுல 4 தான் இருக்கு. ஸோ அன்ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் தான் நமக்கு ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல என்ன சிம்பிள் போடணும், நீங்கள் வந்துட்டு கிரேட்டர் தேன். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த क्वेश्चनல இதுலேயும் 5 இருக்கு, இதில் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 6 இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எது பெருசு, இந்த செகண்ட் நம்பர் தான் பெருசு. அப்போ இங்கே என்ன போடுவீங்க, லெஸ் தேன். இப்போ பாருங்க தேர்டுக்கு வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி நம்பரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ஈக்குவல் தான் இருக்கு. அப்போ இங்கே என்ன போடணும், ஈக்குவல். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் தான் இருக்கு, இங்கேயும் வந்துட்டு என்ன போடணும், ஈக்குவல் தான் நீங்க போடணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन பாருங்க, the area in square kilometer of 4 Indian state are given below அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஸ்டேட்டோட ஏரியாலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, list the areas of the above 4 Indian states in the ascending and the descending order அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசெண்டிங் ஆர்டர்ல எப்படி எழுதுவீங்க, ஸ்மால் நம்பர்ல இருந்து பிக் நம்பர் எழுதணும். டிசெண்டிங்னா பிக் நம்பர்ல இருந்து ஸ்மால் நம்பர் எழுதணும். இப்போ பாருங்க அசெண்டிங் ஆர்டர்ல எப்படி எழுதணும், இருக்கிறதுலே சின்ன நம்பர் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், அப்புறம் லெஸ் தென் போட்டுட்டு அதுக்கடுத்து பெரிய நம்பர், அதுக்கடுத்து பெரிய நம்பர், அப்புறம் அதுக்கடுத்து பெரிய நம்பர். இப்போ டிசெண்டிங் ஆர்டர்ல எப்படி எழுதணும், இருக்கிறதுலே பெரிய எண் தான் வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும். பெரிய நம்பர் என்னது, 1,91,791, கரெக்டுங்களா? அப்புறம் அதுக்கடுத்த சின்ன நம்பர், அப்புறம் அதுக்கடுத்த சின்ன நம்பர், அப்புறம் சின்ன நம்பர். புரிஞ்சுதா உங்களுக்கு? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்
எக்ஸசைஸ் 1.2ல இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணலாம்.